இந்த ஈர்ப்பு விதி, இது மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிகள், இது எல்லாமே நம்ம எண்ணங்களால் இங்கே எல்லாமே நடக்குது. நம்ம எண்ணங்கள் வாயிலாக தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற வெற்றி தோல்வி எல்லாமே வந்து புரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்ம எண்ணங்களை சரி பண்ணிக்கிறதன் மூலமாக, எண்ணங்களை நம்ம தேவைக்கான விஷயங்கள் படி மாற்றிக்கிறதன் மூலமாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்றது தான் இந்த ஓவரால் தியரியோட பேஸ். அப்போது எண்ணங்களால் ஒரு விஷயத்தை மாற்றிக்கிறதுக்காக இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது நிறைய பேர் எதிர்பார்க்குற விஷயம், எண்ணங்கள் மாறும் ஜெயிப்போம், சரி, அதை எப்படி குயிக்காக மாற்றுறது? எனக்கு உடனடியாக ஒரு கோல் இருக்குது, அதை முடிக்கணும், எனக்கு வந்து உடனே அந்த விஷயத்தை ஜெயிக்கணும், எனக்கு ரொம்ப டைம் பீரியட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. என்னோடய கோல் செட்டிங் வெப் சீரிஸில் நான் சொல்லியிருக்கேன், நேரத்தை குறித்து நீங்கள் ஒரு கோல் வச்சிங்கன்னா ப்ரெஷர் பில்ட் ஆகும், அதில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன். அப்போ குயிக்காக மேனிஃபெஸ்ட் ஆகாதான்னு கேட்டால், உங்களுடைய எண்ணங்களுடைய டெப்த் எப்படி இருக்குது, அதோடைய நீடு உங்களுக்கு எப்படி இருக்குது, அது எவ்வளோ தூரம் நீங்கள் இன்டெப்த்தாக வந்தே ஆகணுன்ற அந்த உணர்வு எப்படி இருக்குது, அதாவது பேர்னிங் டிசைரை பேஸ் பண்ணி தான் அதன் மேலே இருக்கிற பார்வை, அதுக்காக நீங்கள் போடுற எஃபர்ட் எல்லாமே இருக்க போகுது. ஸோ ப்ராசஸாக வந்து இது நான் ஸ்பீடப் பண்ணணும், மேனிஃபெஸ்டேஷனை வந்து எனக்கு கொஞ்சம் வேகமாக்கணும் அப்படின்னா என்ன ஐடியான்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு சில பேசிக்கான ரொம்ப ப்ராக்டிக்கலான சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். இதில் குயிக் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் டீப்பாக உங்கள் தாட்ஸை வச்சுக்கிறீங்க, அதுக்காக நீங்கள் உங்கள் எஃபர்ட்டை போடுறீங்க, இதை பொறுத்து தான் இருக்கும். பட் இங்கே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்காக உங்கள் மேனிஃபெஸ்டேஷனில் சில கரெக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணுறதன் மூலமாக, அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் இருக்கும்போது உங்களுக்கு ஏற்படுற சில விஷயங்களை இங்கே கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதன் மூலமாக இன்னும் கூட கொஞ்சம் வேகமாக ஒரு தேவையை ஈர்க்க முடியும். அது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். முதல் விஷயம், இந்த மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிகளில் நிறைய எழுதுகிற பயிற்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிலதெல்லாம் வந்து ஓரலாக சொல்கிற பயிற்சிகளாக இருக்கும். இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன், கிராட்டிடியூட்லாம் பார்த்திங்கன்னா வார்த்தைகளில் உள்ளே அடக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ எழுதும்போது ஒரு குறிப்பை நீங்கள் சொல்லும் போது, இல்லை ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது, நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறத விட ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்கிறது இன்னும் கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட கேட்குறாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு, நல்லா இருக்கேன் அப்படின்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கேன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் எழுதும் போதும், உங்களுடைய அஃபர்மேஷன்ஸ் சொல்லும் போதோ, இல்லை எழுதும் போதோ, இல்லை வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போதோ, உங்கள் தேவையை அடைஞ்சிட்டேன், சந்தோஷமாக இருக்கேன்ற சொன்ன விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லலாம். அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ஆட் பண்ணுங்கள். ஆசம்னு சொல்கிறதோ, இல்லை எக்ஸலண்ட்டுன்னு சொல்கிறதோ ஒரு விஷயத்தை எனர்ஜைஸ் பண்ண ஆரம்பிக்கும். அது இன்னும் கொஞ்சம் எனர்ஜியை அந்த வாக்கியத்தின் மேலே ஏற்படுத்தும். ஸோ ஒவ்வொரு விஷயத்தை பேசும்போதும் அந்த வேர்ட்ஸை பவராக மாற்றிக்கோங்க. இப்போ வந்து ஒரு குட் மார்னிங்னு சொல்கிறதுக்கும் வெரி குட் மார்னிங் சொல்கிறதுக்கும் ஒரு பெரிய ஒரு ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் ப்ராக்டிசஸ் பண்ணும்போது எங்கெல்லாம் வார்த்தைகள் உபயோகிக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த வார்த்தைகளை இன்னும் கொஞ்சம் சக்தி வாய்ந்ததாக மாற்றிக்கோங்க. அடுத்தவங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசும்போது, இல்லை பழகும்போது, ஒரு இடத்துல நீங்கள் பேச வேண்டிய தேவைகள் இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அந்த எனர்ஜியை கொஞ்சம் கூட்டினீங்கனாவே ஓரளவுக்கு உங்கள் மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். எப்பவுமே வந்து அந்த எனர்ஜியை மெயின்டைன் பண்ண முடியும் உங்களால். ஸோ இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். அடுத்த விஷயம், இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது எதையோ ஒன்று நோக்கி நம்ம எண்ணங்களை செலுத்துறது. அப்போது அந்த முயற்சிகளில் நிறைய இடங்கள் நான் சொல்லியிருப்பேன், டீடாக்ஸ் பண்ணுங்கள், எல்லாத்தையும் எடுத்துருங்க, உங்கள் எண்ணங்களை டைவெர்ட் பண்ணுற எல்லாத்தையும் வெளியே கொண்டு போயிருங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அதையும் மீறி உங்கள் தொழில் சம்மந்தப்பட்டோ, இல்லை நீங்கள் இருக்கிற துறை சம்மந்தப்பட்டோ சில விஷயங்கள் நீங்கள் வேடிக்கை பார்த்துட்ருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என்னுடைய தொழிலோட ஒரு பகுதி யூடியூப்பில் வீடியோஸ் அப்டேட் பண்ணுறது. இதுவும் எனக்கு ஒரு பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் தான். அப்போ நான் யூடியூப்ன்ற பிளாட்ஃபார்மில் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், நிறைய யூடியூப் பார்ப்பேன். மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன சேனல் அப்டேட் பண்ணுறாங்க, அவங்களாம் என்ன பேசுகிறாங்க, இன்றைக்கி என்ன புதுசு அப்டேட் வந்திருக்கு, எனக்கு பிடிச்ச யூடியூபர்ஸும் இருக்கிறாங்க. நான் நிறைய சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பேன், வேறு கண்டென்ட்டாக இருக்கும். அப்போ அதை நான் போய் வேடிக்கை பார்க்க ஆரம்பிப்பேன். ஆனால் நான் என்ன காரணம் சொல்கிறேன், நான் யூடியூபர் தானே, நானும் இந்த பிளாட்ஃபார்மில் தான் இருக்கேன், அப்போ நானும் இதெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு காரணத்தை ஏற்படுத்திக்கிட்டு என்னுடைய முயற்சிகளுக்கு இதை பிளாக்கேஜ்னு தெரியாமல் நானும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் என்னை நான் நியாயப்படுத்துவேன், நான் யூடியூபர் தானே, ஸோ யூடியூப் வச்சுக்க நியாயம் தானே சொல்லுவேன். ஆனால் என்னோடய முயற்சிகள் சில நேரம் நான் பார்க்குற யூடியூப்னால தடைப்படுது. நிறைய இடங்களில் சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து என்னோடய சேனல் பார்க்குறீங்க, அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறீங்க, தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க, போயிட்டு இந்த டீடாக்ஸோட பார்ட்டாக யூடியூபரை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையை வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாவது புது விஷயம் தேடுனா வந்து தேடிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். காரணம் என்னென்னா, யூடியூபோ இல்லை வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய நேரடி முயற்சிக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கிற எல்லாமே தடைகள் தான். நான் யூடியூப்லேயே இருந்தால் கூட என்னோடய முயற்சிக்கு ஏதோ ஒரு வகையில் யூடியூப் தடையாக இருக்குது.
நான் வந்து டீடாக்ஸ்னு எடுத்துக்கிட்டு நான் என்னுடைய கோலுக்காக ஒரு 5 மாதம் 6 மாதம் நான் வேலை செய்கிறேன்னா என்னோடய ஃபோனில் கண்டிப்பாக யூடியூப் இருக்காது. என்னைக்காவது ஒரு லைவ் போடும்போது யாராவது என்னை கூப்பிட்டு இல்லை லைவ் சரியாக வரலைன்னாங்கன்னா நேராக ப்ரௌசர் போய் யூடியூப்பில் ஓப்பன் பண்ணி ஓடுதா இல்லையான்னு பார்ப்பேன். மற்றபடி என் ஃபோனில் யூடியூப் 90% இருக்காது. என்னோடய ஃபோனில் இப்போது இந்த நிமிஷம் யூடியூப் ஆப் கிடையாது. காரணம் என்னென்னா நமக்கு இதெல்லாம் பிளாக்கேஜஸ். ஒரு மேனிஃபெஸ்டேஷனில் நம்மளை அறியாமல் ஒரு பொய்யான காரணத்தை வச்சுக்கிட்டு நம்ம சில தப்பான வேலைகளை செய்வோம். வேண்டாம். அந்த மாதிரி இருக்கிற எல்லா பிளாக்கேஜும் எடுத்து போட்டுருங்க. எல்லாம் சரியாக பண்ணுவீங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு தடை இருக்கும். இந்த ஒரு ஃப்ரெண்டு கூட மட்டும் எனக்கு பேசாமல் இருக்க முடியல, நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. எல்லா பிளாக்கேஜும் எடுத்துருங்க. மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ரொம்ப வேகமாக நடக்கும். இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் இருக்கும்போது டெஃபினட்டாக அடிக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப தப்பு. அது அடிக்ஷன்ஸ்ன்றது ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்ச தவறான பழக்கங்களை தாண்டி சில அடிக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அது வந்து ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டத்தில் எதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த வேலையை செய்யாமல் இருக்க முடியல, எப்போவுமே இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தினால கைவிட முடியல, எனக்கு தெரியும் இது எனர்ஜியை கன்சியூம் பண்ணுது, எண்ணத்தை கன்சியூம் பண்ணுது, ஆனால் பண்ணாமல் இருக்க முடியலமாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேமிங். இப்போ வந்து கேமிங்கில் ஒரு நெகட்டிவும் கிடையாது. நான் ஃப்ரீயாக இருக்கேன், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் டைமை பாஸ் பண்ணிக்கிறேன். பட் தட் இஸ் அன் அடிக்ஷன். ஏன் அப்படின்னா ஒரு எந்த முயற்சியை செஞ்சு நீங்கள் வெற்றி அடைஞ்சு சந்தோஷத்தை எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ, சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ, ஆனால் இந்த கேமிங்ன்றதோ இல்லை எனி அடிக்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகுது, இன்ஸ்டண்ட்டாக ஹாப்பினஸை கொடுக்க ஆரம்பிச்சிருது. தற்காலிக சந்தோஷங்கள் நிறையா கிடைக்கும்போது நீங்கள் எதுக்காக நிரந்தரமாக முயற்சி பண்ணிருக்கீங்களோ அதுக்கு போடுற எஃபர்ட்டை கான்ஷியஸே குறைச்சிரும். என்ன நீ பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணியோ இல்லை அந்த இலக்கு அடைஞ்சோ நீ அடையிற சந்தோஷத்தை 5 நிமிஷம் ஃபோனில் ஒரு கேமாக நான் கொடுத்துட்றேன், நீ ஏன் இப்போ அதுக்கு கஷ்டப்படுற, இதையே பண்ணலாமல்ல அப்படின்றது உங்கள் தாட்குள்ளே விதைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு நாள் 5 நிமிஷம் தான் அதில் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு போகிறேன், என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நான் போகிறேன். ஆனால் முதல் நாள் 10 நிமிஷம் விளையாண்டேன், 2வது நாள் 1 மணி நேரம் விளையாண்டேன், அப்புறம் பார்த்தா அது ஒரு 3-4 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு போகுது. ஸோ கேமிங்கில் ஒரு அடிக்ஷனாக இருக்கட்டும், இல்லை எந்த அடிக்ஷனாகவே இருக்கட்டும், நீங்கள் போடுற எஃபர்ட் சந்தோஷம் கொடுக்குது ஆனால் வாழ்க்கை மாறலை அப்படின்னா அது எல்லாமே அடிக்ஷன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் அந்த அடிக்ஷன்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டால் இன்னும் கொஞ்சம் வேகமாக உங்கள் தேவைகள் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்த விஷயம், நான் நிறைய இடங்களில் மல்டிபிள் கோல்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து 1 or 2 கோல்ஸ் ஆர் 3 கோல்ஸ் கூட ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் என்னோடய பர்சனல் அனுபவத்தில் சொல்கிறேன், மல்டிபிள் கோல்ஸ் ஆர் கரெக்ட். அதாவது சம்டைம்ஸ் வந்து எனக்கு 2 வேறு தேவைகள் இருக்கும், 2ம் என் லைஃப்பில் பண்ணணும்னு நினைப்பேன். 2 கோலை ஒரு டைமில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது இல்லை அதுக்கான எஃபர்ட் போடுறது ஸ்டில் குட் தான். மல்டிபிள் கோல்ஸும் போகலாம். பட் என்ன பின்னாடி தியரியை தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு 10 வீடு கட்டுறீங்கன்னா எல்லாத்துக்கும் தனித்தனி எஃபர்ட் போடணும். எல்லா வீடும் ஒரே மாதிரி மெதுவாக தான் வளர்ந்துக்கிட்டு வரும். நமக்கு பொறுமை இருக்காது, எதுவுமே நடக்கலான்றோம். அப்போது நிறைய பேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து உங்கள் எனர்ஜியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டாலும் நான் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னா மல்டிபிள் கோல்ஸ் வச்சு நீங்கள் வேலை செய்யலாம். பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரைக்கும் ஒரு சிங்கிள் கோல் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக உங்கள் வாழ்க்கை நகருது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது ஒரு பர்டிகுலர் கோல்குள்ளே ஒரு வேளை உங்கள் அதர் கோல்ஸ்லாம் ஃபிட் ஆகும்னா அந்த ஒரு டாப் கோல் அல்டிமேட் கோலுக்கு கீழே உங்கள் மற்ற கோல்ஸை கொண்டு வர பாருங்கள். ஸோ உங்கள் ஃபோக்கஸ் வந்து அல்டிமேட் கோலுக்கு மட்டும் இருந்தால் போதும். அந்த படி ஏறி போக அந்த சின்ன விஷயங்கள் சின்ன ஆசைகள்லாம் தானாகவே மேனிஃபெஸ்ட் ஆகிடும். ஸோ ஒரு கோலை ஃபோக்கஸ் பண்ணி போகிறது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அன்டிவைட் அட்டென்ஷனை கொடுக்கும். லைஃப் எல்லாமே அதை நோக்கி செயல்படும். உங்களோட எண்ணங்கள் எல்லாம் அதை நோக்கி செயல்படும். எல்லா பக்கம் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்ப்பீங்க, தோல்வியை பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் இன்னும் வேகமாகும். அடுத்த விஷயம், ஃபோக்கஸ் வித் கன்சிஸ்டன்சி. இது ஃபோக்கஸ்ன்றது நான் செய்கிற வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்றது கிடையாது. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு விஷயத்தை செஞ்சிங்கனாலும் அந்த இடத்துல முழு கவனம் இருக்கான்னு பார்த்து செய்யுங்க. நான் வந்து கோல் வச்சுட்டேன், எஃபர்ட் போடுறேன், இவ்வளோ நேரம் ஒதுக்கியிருக்கேன், ஆனால் உள்ளே போய் பார்த்தா நான் எதுவும் பண்ண மாட்டேன். அப்போது சும்மா உட்காந்துட்ருக்கிறதோ இல்லை அந்த கோலுக்காக செயல்படுறதா நீங்களே சும்மா சொல்லிக்கிறதோ ஃபோக்கஸ் கிடையாது. உண்மையான ஃபோக்கஸ் இருக்கா? ஃபோக்கஸ் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, நீங்கள் பண்ணுற வேலையில் அப்பப்போ அவுட்கம் பார்க்க முடியுதா, ப்ராக்ரஸ் இருக்கா, முன்னேறி போகிறீங்களா அப்படின்றது. அண்ட் முக்கியமாக கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து செய்கிறது. நம்ம வந்து ஒரு கோலை செட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு 10 நாள் அவ்வளோ வேகமாக இருப்போம், அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம அந்த இடத்துக்கே போக மாட்டோம். காரணம் என்னென்னா, கான்ஷியஸ் வந்து சேச்சுரேட் ஆக ஆரம்பிச்சிருது, ரிசல்ட் வர லேட் ஆகுது, வேணாம் நீ மற்ற வேலைகளை போய் பாருன்னு சொல்லிடுது, பழைய அடிக்ஷன்ஸ்குள்ளே கொண்டு போயிடுது, பழைய விஷயங்களை செய்ய வச்சிருது. ஸோ ஃபோக்கஸ் வித் கன்சிஸ்டன்சி சம்டைம்ஸ் வில் பி ரியலி போரிங். 2 மாதம் ஒன்றுமே தெரியாது, ஏன்னா என்ன கிடைக்கும்னே தெரியாமல் என் எஃபர்ட்டை போடுறேன், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் என் எஃபர்ட்டை போடுறேன். அப்போ ரொம்ப போர் அடிக்கும். நிறையா விஷயங்களை வெளியே எடுத்திருப்பீங்க. அப்போ கான்ஷியஸ் வந்து அந்த புது ரொட்டீனுக்கு பழகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் போது உங்களை ஏமாற்றும். இல்லை பாரு, நீ அங்கே இருக்கும்போது நல்லா இருந்துச்சுல, அங்கேயே போன்னு சொல்லும். நம்பாதீங்க. ஃபோக்கஸ் வித் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கடைசி விஷயம், பி ரெடி டு ரிசீவ். அதாவது
எல்லாத்தையும் பிச்சு பிச்சு செய்வோம். ஒரு கோல் எடுத்துக்கிட்டு இதுக்கு இந்த எஃபர்ட் போடுறேன், அந்த எஃபர்ட் போடுறேன், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் வந்து ஏதோ ஒரு இடத்துல இது நடக்குமா, நமக்கு இது முடியுமா, சரியாக தான் ப்ராக்ரெஸ் ஆகிறோமா அப்படிங்கிற கேள்விகள் வந்துடும். அப்போது நம்ம எல்லா எஃபர்ட்டை வந்து பேருக்காக, லிஸ்ட்டுக்காக, டாஸ்க்குக்காக பண்ணிவிட்டு எண்ட் ரிசல்ட் பற்றி யோசிக்கும் போது மட்டும் இல்லை இது நடக்குமோ நடக்காதோன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரிசீவிங் பார்ட்டில் உங்கள் எண்ணங்கள் சரியாக இல்லைன்னு அர்த்தம். இந்த ஆஸ்க், பிலீவ் அண்ட் ரிசீவ்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் ஆக்ஷனை போடுறீங்க, அதுக்கான முயற்சிகள் செய்கிறீங்க, அதோட விட்டுருங்க. அந்த ரிசீவிங் பார்ட்டுக்கு உங்கள் மனசை சரியாக வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறமா செகண்ட் தாட்டை க்ரியேட் பண்ணுறது, திரும்ப அதை பற்றின கேள்விகள் உங்களுக்குள்ளேயே எழுப்பிக்கிறது வந்து தேவையில்லாது. எப்போவுமே ஒரு ரிசல்ட் அப்படின்றது நீங்கள் செஞ்ச உடனே கண்ணுக்கு முன்னாடி தெரியாது. ஆனால் அதுக்கான பெரிய பேஸ்மெண்ட்லேருந்து அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு எல்லாமே விசிபிளாக தெரியணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கான வாய்ப்புகள் குயிக்காக வரும்ன்றதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தாவே போதும், கான்ஷியஸ் காமிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது ஒரு கொஞ்ச நாள் முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் அந்த ரிசீவிங் பார்ட்டுக்கு நீங்கள் ரெடி இல்லாமல் போயிடுவீங்க. அதாவது நிறைய எஃபர்ட்டை போட்டுக்கிட்டு இல்லைங்க அது எப்படி நடக்காதுன்னு பாதியில் கிளம்பி போகிறது, இல்லை அந்த எஃபர்ட்டை போட்டுட்டு கூட இப்படி சந்தேகத்தோடையே அந்த வேலையை தொடர்ந்து செய்கிறது. இது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ பி ரெடி டு ரிசீவ். உங்கள் கான்ஷியஸ்குள்ளே எப்போவுமே ஆமாம் நான் பண்ணிட்டேன், இது எனக்கு கிடச்சி தான் ஆகணும், கிடச்சே தீருன்ற அந்த எண்ணத்தை வச்சுக்கோங்க. இது நம்பிக்கை கிடையாது, இது ஒரு சயின்ஸ் மாதிரி. இந்த விதை போட்டால் இந்த செடி தான் முளைக்கணுன்றது. அப்போ இவ்வளோ நாளாக இவ்வளோ ஃபோக்கஸ்டாக ஒரு விதையை போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த செடி முளைச்சே தீரும். ஸோ உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் கொஞ்சம் வேகமாக நடக்கணும், ஒரு தேவை இன்னும் கொஞ்சம் வேகம் முன்னாடி போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயங்கள் சரியாக செய்கிறீங்களான்னு பாருங்கள். செய்யலைன்னா இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதையும் மாரி இல்லை நான் நேற்று நினச்சேன் இன்றைக்கி நடக்கணும் அப்படின்னா ப்ராக்டிக்கலி மேபி பாசிபிள். அதுக்கான சக்தி உங்கள்கிட்ட இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நீங்கள் எது கேட்டாலும் நடந்தே தீரும். அந்த வேகத்தை குறிப்பிடும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பயமும் இல்லை அந்த செகண்ட் தாட்டும் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப அதீத தைரியம் இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் எதிர்பார்க்கலாம், தப்பில்லை. ஆனால் நீங்கள் மாற்றுறது இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுருந்த அந்த எண்ண ஓட்டத்தை. ஏதோ சும்மா நீங்கள் வெளியே ஏதோ நடக்குது யூனிவர்ஸை கேட்குறேன் அப்படிலாம் இல்லை, எல்லாம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் மாறுபடுறது உங்கள் எண்ணம் தான், உங்களுக்குள்ளே தான் நடக்குது. இவ்வளோ நாளாக கற்றுக்கிட்ட ஒரு ஃபவுண்டேஷனை ஒரு நிமிஷத்தில் அழித்து மாற்றிட முடியாது. நம்பிக்கைன்றது உள்ளே வளர ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை உங்கள் தேவைகளுக்கு அடிப்படையில் கான்ஷியஸ் மாற்ற ஆரம்பிக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இருந்தாலும் உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை ஃபாஸ்ட் பண்ண முடியணும் அப்படின்னா பர்னிங் டிசைர் இருக்கணும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை முடிஞ்சால் முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி.